ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க. இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, என்னோட பையன் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றினது தான். இது வந்து எங்கே வாங்கினா அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து அவங்க ஸ்கூலில் நடந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 நாள் நடந்தது. இது அந்த ஸ்கூலோடைய 37வது ஆனுவல் டே. இந்த ஆனுவல் டேயில் தான் என்னோட பையன் வந்து அவார்டு வாங்கியிருக்கான். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆனுவல் டே பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 நாள் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஆக்டர் சிவகுமார் சார் வந்திருந்தாங்க. அதாவது நடிகர் சூர்யா இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா அவர் வந்து வந்திருந்தார். அவரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர். அது மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியமாக நான் ரசிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து படங்கள்லாம் பெயிண்ட் பண்ணுவார். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் வரைகிற அந்த படங்கள்லாம். அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு வந்து உரை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த உரை வந்து எப்படின்னா, மற்ற உரை மாதிரி இல்லாமல் ஒரு சில வாழ்க்கை நடந்த சம்பவங்களை மையப்படுத்தி அவருக்கு தெரிஞ்ச அவரை சுற்றி நடந்த நிகழ்ச்சிகள், ஸோ இதை வச்சு வந்து தொகுத்து ஒரு உரையாக வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அது கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவரும் நல்லா பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு 2வது நாள் பார்த்திங்கன்னா, இந்த 2வது நாள் தான் வந்து என்னோடய பையன் வந்து அவார்டு வாங்கியிருக்கான். ஸோ அந்த கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு நான் இது கூட வந்து இணைச்சி விடுறேன், நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதில் என்னோடய அப்பா அம்மா ரொம்ப படிக்கலை. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மா அவங்கள படிக்க வைக்கல. ஸோ அந்த இதில் நான் வந்து படிக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்றும் நம்ம படித்து அதை முன்னேறும் போது ரொம்ப அது ஒரு தனி ஃபீல் இல்லையா. அது இல்லாமல் இப்போ நம்மளோட குழந்தைங்க, இப்போ என்னோடய பையன் படிக்கிறான், அது நல்ல சிறந்து விளங்குறான், அவார்டு வாங்குறான் அப்படிங்கிறப்போ, அது நான் படித்து வாங்கினதை விட பல மடங்கு சந்தோஷத்தை எனக்கு அது கொடுத்தது. ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுதான் இப்போ நான் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன், நான் படிச்சிருக்கேன், அதனால தான் என் பையன் படிக்கிறான், இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோணும். ஆனால் உண்மை அது இல்லைங்க. ஏன்னா இது உண்மையிலே அவனாக படித்து எடுத்தது, இந்த மார்க்கு, இந்த அவார்டு எல்லாமே. அதே மாதிரி கிளாஸில் அவன் டிசிப்ளினாக நடந்துக்கிட்டது, நிறைய விஷயங்கள் வந்து இது வந்து அவனே பண்ணுது. நான் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. நான் ஜஸ்ட்டு வந்து வழிக்கு மட்டும் தான் காட்டுவேன், அட்வைஸ் மட்டும் தான் கொடுப்பேன். பட் அதை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து பெற்றவங்கள் வந்து சொல்கிறத வந்து பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். பட் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் சொல்கிற விஷயங்கள் வந்து அவனுக்கு புரியுது, அவன் வந்து புரிஞ்சுக்கிறான், நம்மளோட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத அவன் உணர்றான். ஸோ இதை வந்து அவனே நம்ம நல்லா படித்து வரணும் அப்படின்ட்டு அவனே நல்லா படித்து அதே மாதிரி கிளாஸில் நல்லா டிசிப்ளினாக இருந்து, ஸோ அது மூலயமா அவனுக்கு கிடைச்ச அவார்ட். உண்மையிலே அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து காமிக்கிறேன், இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இதையே மெயினாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தங்க கணிதம் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே, அதாவது 98% சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா. இப்போ எப்படி என் பையன் வந்து படிக்கிறான், அவார்டு வாங்குறான் அப்படிங்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு பெருமைப்படுறனோ, அதே பெருமை தான் நீங்கள் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது உங்களை பெற்றவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட். ஓகேவா. நீங்கள் சும்மா ஏதோ ஒரு மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேக்கு ஏதோ ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுலாம் உண்மையிலே கிஃப்ட் கிடையாது. நீங்கள் வந்து நல்ல பையனா இல்லை நல்ல பொண்ணா உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதே, அது ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இருக்கிறதே உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பெருமையை கொடுக்கும், மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் என்ன முடியுமோ உங்களோட ஸ்டடீஸ்லேயும் சரி, இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா, அதாவது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டு, அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அதில் நீங்கள் முன்னேறுங்க. அந்த முன்னேற்றத்தை உங்களை பெற்றவங்க பார்க்கட்டும், அவங்க சந்தோஷப்படட்டும், அவங்க வாழ்க்கையில் நிம்மதி அடையட்டும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ மூலமாக. அதை நான் சொல்லிட்டேன். இப்போது என்னோடய பையன் அவார்டு வாங்குகிற வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். Gautam S of 7H in the second place. Vanilla Kavya DK. Vanilla Kavya of DK 7I
in the second place. நிறைய பேர் வந்து இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பர் இருக்கு இல்லையா, அது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த பேப்பரில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இந்த பெனால்ட்டி மெத்தட், பிகம் மெத்தட், இந்த டாப்பிக்கில் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து லெசன் ஈக்குவல் டு சிம்பிள் வரும்போது அந்த கன்ஸ்ட்ரெயினில் லெசன் ஈக்குவல் சிம்பிள் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி 2 வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் வந்தால் எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணி பாருங்கள், வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அந்த வீடியோ வந்து இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.